அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, இலக்கணத்தில புக்கில இருக்கிறது ஏற்கனவே நம்ம நடத்துனது, நீங்கள் டெஸ்ட்டில எழுதுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில டாபிக் மட்டுமே ரொம்ப எளிமையா இருக்கும் கொஸ்டினு. ஆனா, அது பார்த்தீங்கன்னா, தப்பு பண்ணுற மாரி வருது. அது எந்த மாரி டாபிக்ல நீங்க தப்பு பண்ணுறீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா, ஒருமை பன்மை நீக்கிறது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் மரபு பிழைகளை நீக்கிறது, இந்த மாரி இருக்கக்கூடியது நீங்க நெறைய மிஸ்டேக் பண்ணுவீங்க. அந்த டாபிக் இப்போ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த வேர் சொல்ல கொடுத்து வினைமுற்றா, வினையெச்சமா, பெயரெச்சமா அந்த டாபிக் நம்ம பார்ப்போம். அது அளவுக்கு ஓரளவுக்கு தெரியும். அதில் மெயினா நம்ம பார்க்கக்கூடியது வினையால் அணையும் பெயர் ஒரு சில பேருக்கு தெரிய மாட்டேதுன்னு சொன்னீங்க. அது நம்ம பார்த்துருவோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. இது நெறைய பேர் மிஸ்டேக் பண்றாங்க. ஒரு கொஸ்டின் அவங்க ஆன்சர் குடுத்துருவாங்க. ஆனா, எப்படி நம்ம கொஸ்டின எழுப்பணும் அதில அப்படின்றது நெறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப எளிமையான கொஸ்டின். ஆனா, அது நம்ம தப்பு பண்ற மாரி இருக்கு. அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எவ்வகை வாக்கியம் என கண்டு எழுதுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அதுவுமே பார்த்தீங்கன்னா, பார்த்துட்டு ஒரு தொடர் இருக்கும். அது செய்தி தொடரா, ஓகேங்களா? இல்ல கலவை வாக்கியமா, கட்டளை வாக்கியமா, விழைவு வாக்கியமா, உணர்ச்சி வாக்கியமா அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. அப்போ அது எப்படி பண்ணுறது அப்படின்றதும், அதுக்கப்புறம் தன்வினை, பிறவினை, செய்வினை, செய்பாட்டு வினை, இது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. தன்வினையே நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க, பிறவினையே நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க, ஓகேங்களா? இது கூட பரவாயில்ல. அதில் நம்மளை குழப்பறதே எதுன்னு கேட்டால் தன்வினையும் செய்வினையும், ஓகேங்களா? இந்த டாபிக் நிறையா எப்படி பண்ணுறது அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. அந்த டாபிக் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு இலக்கணத்தில் எளிமையாக கேட்கக்கூடிய ஒரு 15 கேள்வியில் நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணுறது இங்கே தான். மற்றபடி வேறு எல்லாமே உங்களுக்கு ஸ்கூல் புக்கிலேருந்து டைரெக்டாக வந்துடும். அதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ ஸ்கூல் புக்கை தாண்டி போகிறதுல எந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீங்கள் தப்பு பண்ணுறீங்களோ அந்த டாப்பிக்கை மட்டும் எடுத்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்புவேன். அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஓரளவுக்கு ஒரு ஒரு சில டாப்பிக்கு சொல்லிவிடுவேன். அதை நீங்கள் பார்த்துக்க வேண்டியது தான். அதே போல் டாபிக் நான் செல்லில் சொன்ன பிறகு இதை பிடிஎஃபாக உங்கள் செல்லுக்கு சென்ட் பண்ணிவிடுவேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவை முழுசாக பார்த்துருங்க. பார்த்துட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப்பை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு செட் ஆகிடும், ஓகேங்களா? இதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு தொடர் எப்படி இருக்கணும் அப்படின்றத முதல்ல நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு தொடர் எப்படி அமைஞ்சிருக்கும், எப்படி அமைக்கணும் அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. முதல்ல ஒரு தொடர் எப்படி இருக்கும்னு கேட்டால் எழுவாய் இருக்கும், அதுக்கப்புறம் செய்படு பொருள் இருக்கும், அதுக்கப்புறம் பயனிலை இருக்கும், ஓகேங்களா? அப்படி அந்த வரிசையில் தான் இருக்கும். ஒரு சில தொடரில் பார்த்தீங்கன்னா எழுவாயும் பயனிலையும் இருக்கும், செய்படு பொருள் இருக்காமலே கூட இருக்கலாம். செய்படு பொருள் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு தொடர் இப்படி தான் அமையணும். ஆனால் இப்படி அமையலை, ஃபஸ்ட்டு செயல்பட பொருள் இருக்குது, அதுக்கப்புறம் எழுவாய் இருக்குது, அப்புறம் பயனிலை இருக்கலாம், இல்லை ஃபஸ்ட்லேயே பயனிலை வரலாம், இடையில எழுவாய் வரலாம், எப்படி வேணாலும் மாற்றி வரலாம். ஆனால் அப்படி வந்தாலும் நம்மளுக்கு பொருளெல்லாம் மாறாது, ஓகேங்களா? நம்ம தமிழ் மொழியை பொறுத்தளவுக்கு 3ல் எப்படி மாற்றினாலும் மாறாது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் ஒரு தொடர் எப்படி அமைக்கணும் அப்படின்னா எழுவாய்னா முதல்ல என்னன்னே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதே போல் செயல்பட பொருள்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது, பயனிலைனா என்ன அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. முதல்ல இதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர்களை அமைக்க அப்படின்னு இருக்கும். அதை நம்ம சரியான முறையில் நம்ம பண்ண முடியும். முதல்ல எழுவாய் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது நான் இங்கே உங்களுக்கு செல்லுலேயே காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எழுவாய் அப்படின்னா பயனிலை மீது யார், எது, ஓகேங்களா என்ற வினாவிற்கு விடையாக வருவது தான் எழுவாய் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா? பயனிலை அப்படின்னா பயனிலைனா முதல்ல என்னன்னா ஒரு தொடர் இருக்குதுன்னா லாஸ்ட்டாக என்ன இருக்குதோ, ஓகேங்களா, அதுதான் பயனிலை. அந்த பயனிலை எப்படி இருக்கும்னு கேட்டால் வினைமுற்றா இருக்கும். பயனிலை என்னவா இருக்கும்னு கேட்டால் முற்று பெற்று இருக்கும், ஓகேங்களா? அதுதான் பயனிலை. அந்த பயனிலை மீது யாரு, எது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பணும்னா அந்த கேள்விக்கு ஆன்சர் என்ன வருதோ அதுதான் எழுவாய் அப்படின்னு சொல்லுவோம். அதே பயனிலை மீது எதை, யாரை, எவற்றை என்ற வினாவிற்கு விடையாக எது வருதோ அதுதான் செயல்படு பொருள் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? பயனிலை மீது யார், எதுன்னு கேட்டால் அது எழுவாய். பயனிலை மீது எதை, யாரை, எவற்றை அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பிட்டோம்னா அதுதான் பார்த்தீங்கன்னா செயல்படு பொருள். பயனிலை முதல்ல என்னன்னு கேட்டால் கடைசியாக இருக்கக்கூடியது அது வினை முற்றாக இருக்கும், முற்று பெற்று இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு குமரன் வீட்டை கட்டினான் அப்படின்னு சொல்லி இருக்குது. குமரன் வீட்டை கட்டினான் அப்படின்னு சொல்லி இருக்குதுங்களா? இதில் குமரன் என்பது என்னன்னு கேட்டால் எழுவாய், ஓகேங்களா? குமரன் என்னன்னு கேட்டால் எழுவாய், வீடு என்பது என்னன்னா செயல்படு பொருள், கட்டினான் என்பது என்னன்னு கேட்டால் பயனிலை. இப்போ குமரன் வீட்டை கட்டினான், கடைசியாக இருக்கிறது கட்டினான் இருக்குதுங்களா? இப்போ இந்த கட்டினான் அப்படின்னு சொல்கிறதுல அதாவது முற்று பெற்று போட்டு கட்டி முடிச்சுட்டான், ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு பயனிலை. இந்த பயனிலை மீது இப்போ யாருக்குன்னு கேட்குறோம்.
யார் வீட்டை கட்டினார் அப்படின்னு கேட்கும்போது குமரன் அப்படின்னு சொல்லி நம்ம பதில் சொல்கிற மாதிரி இருக்கு. அப்போ யார் என்ற கொஸ்டின் வந்து யாருக்கு நம்ம கேட்குறோம், கட்டினான் அப்படின்ற இடத்துல கேட்கும்போது குமரன் அப்படின்னு. அப்போ இங்கே எழுவாய் என்பது என்னன்னு கேட்டால் குமரன் தான் எழுவாய். சரி, எதை அப்படின்னு கேட்குறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு சொல்லியிருக்கேன்னா, அதாவது செயல்படு பொருளுக்கு எதை அப்படின்னு கேட்கணும்னு சொல்லியிருக்கிறேன். யாரை எவற்றை அப்படின்னு கேட்கும்போது அது எது வருதோ அதுதான் செயல்படு பொருள்னு சொல்லியிருக்கோம். அப்போ எதை கட்டினான் அப்படின்ற வினாவிற்கு வீடு, ஓகேங்களா, வீட்டை கட்டினான் அப்படின்னு சொல்கிறோமா. அப்போ வீடு என்பது என்னன்னு கேட்டால் செயல்படு பொருள். அப்போ ஒரு தொடர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா எழுவாய் செயல்படு பொருள் பயனிலை இந்த அமைப்பில் தான் இருக்கணும். அப்போ அந்த எழுவாய் என்பது யார் எதுன்னு கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சராக வரணும். அதுக்கப்புறம் செயல்படு பொருள் எதுன்னு கேட்டால் எதை, யாரை, எவற்றை என்ற வினாவிற்கு விடையாக வருவது தான் செயல்படு பொருள் அப்படின்றத அதை பார்த்துக்குங்க. ஓகேங்களா. இப்போ இது தெரிஞ்சாதான் நம்ம உள்ளே போய் பார்க்க முடியும். சரிங்களா. சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் வந்து உங்களுக்கு இருக்கும், புக்கிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. மரபு பிழைகளை நீக்கி எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. இங்கே இந்த சைடில் பிழையானது கொடுத்துருக்கேன், இங்கே சரியானது கொடுத்துருக்கேன். எலி பொந்து அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்தில், அது எலி பொந்து கிடையாது, எலி வலை அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஓகேங்களா. வேப்பிலை அப்படின்னு சொல்லக்கூடாது, வேப்பந்தழை அப்படின்னு சொல்லணும். வண்டு பாடும் அப்படின்னு சொல்லக்கூடாது, வண்டு கீச்சிடும் அப்படின்னு சொல்லணும். கூகை குழரும் சொல்லுவீங்க. அந்த கூகை என்றால் என்னன்னு கேட்டால் கோட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. கோட்டான் என்ன பண்ணுன்னா குழரும். கூகைக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டால் கோட்டான். கோட்டான் என்ன பண்ணுன்னா குழரும் அப்படின்னு சொல்லி பார்த்துங்க. பசு என்பது கத்தும் அப்படின்னு சொல்லி பசு வந்து கதரும் அப்படிங்கிறது தான். எலி குட்டி கிடையாது, எலி குஞ்சு. முருங்கை தழை கிடையாது, முருங்கை கீரை. ஓகேங்களா. பூக்களில் நார் எடுப்பதுக்கு பேர் என்னன்னு கேட்டால் நார் கிழி. இப்போ மேலே இருக்கிறதா ஓரளவுக்கு எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா. இப்போ பூக்கள்லேருந்து நார் எடுக்கும், நார் இந்த பூவும் நாரும் சேர்த்து கட்டியிருப்போம். அந்த நாரை தனியாக நம்ம எடுக்கணும், பிச்சு பூவை தூக்கி கடாச்சிட்டு நார் நம்மளுக்கு வேணும்னா அதுக்கு பேர் என்னன்னு கேட்டால் நார் கிழி அப்படின்னு சொல்லுவாங்க. சோறு சாப்பிடுன்னு சொல்லக்கூடாது, சோறு தின்னு அப்படின்னு சொல்லணும். பணம் கொட்டை அப்படின்னு சொல்லக்கூடாது, பணம் குறும்பை அப்படின்னு சொல்லணும். இது ஓரளவுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க, அது இங்கே பக்கத்தில் பார்த்துங்க. சரிங்களா. சரி, இப்போ நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது எந்த டாபிக் பார்க்க போகிறோன்னா ஒருமை பன்மை பிழைகளை நீக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துருங்க. ஒருமை பன்மை பிழைகளை நீக்குதல் அப்படின்றது தான், இதுதான் நம்மளுக்கு கொஸ்டினாக கேட்கக்கூடியது. ஓகேங்களா. சரி, எழுவாய் ஒருமையாக இருந்துச்சுன்னா, ஓகேங்களா, எழுவாய் எப்படி இருந்ததுன்னா ஒருமையாக இருந்ததுன்னா வினைமுற்று அதான் பயனிலை, அது எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒருமையில் இருக்கணும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுங்க. எழுவாய் வந்து ஒருமையில் அமைஞ்சிருக்கும். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயனிலையே அதாவது பன்மையில் போட்டு விட்டுருவீங்க. இங்கே வந்து தப்பு நடக்குது. நிறைய நம்ம படிச்சிருப்போம். செயல் உரைநடையில் ஒரு கொஸ்டின் தப்பு நடக்குது, ஆனால் இங்கே மிஸ்டேக் நடக்கும். சரிங்களா. சரி, பார்த்துப்போம். எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா உழவன் நிலத்தை உழுகிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். உழவன் என்பது என்னன்னு கேட்டால் ஒருமை. ஓகேங்களா. உழவன் என்பது என்னன்னா ஒருத்தனை சொல்கிறோம். உழுகிறான் அப்படின்னா ஒருத்தன். இங்கே உழவன் நிலத்தை உழுகின்றார் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா. உழுகின்றனர் அப்படின்னு சொல்லி வரும். அப்போ அந்த உழுகின்றனர் அப்படின்னா பன்மையில் போய் நிற்கும் அது. சரிங்களா. உழுகின்றனர் அப்படின்னு சொன்னால் பன்மை. உழுகிறான், உழுகிறார் அப்படின்னு வந்துட்டா அது ஒருமை. உழுகிறார், உழுகிறான் அப்படின்னு சொல்லி வந்துட்டா அது ஒருமை. உழுகின்றனர் அப்படின்னு சொல்லி போயிடுச்சுன்னா அது பன்மையில் போயிடுச்சு. மாடு தோட்டத்தில் மேய்கிறது அப்படின்னு சொல்லணும். மாடு தோட்டத்தில் மேய்கிறதுன்னு சொன்னால் மாடு என்பது ஒருமை. ஓகேங்களா. மேய்கிறது அப்படிங்கிறது ஒருமை. இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மாடு தோட்டத்தில் மேய்கின்றன அப்படின்னு சொன்னால் அது கரெக்டு தானே, மாடு தோட்டத்தில் மேய்கின்றன அப்படின்னு சொல்லி கரெக்டாக போட்டு விட்ருவாங்க. அதில் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுருவாங்க. நல்லா பார்க்கணும். அந்த ஒருமைப்பன்மை பிழைகள் என்னன்னா ஃபஸ்ட்டு எழுவாயாக இருக்கக்கூடியது ஒருமையில் இருந்ததுன்னா அங்கே முடிவு எப்படி இருக்கணும்னா பயனிலை அப்படின்றது வினைமுற்றில் ஒருமையில் இருக்கணும். இங்கே பன்மையில் இருந்ததுன்னா அங்கேயும் பன்மையில் இருக்கணும். சரிங்களா. சரி, எழுவாய் வந்து பன்மையாக இருந்ததுன்னா பயனிலை எப்படி இருக்கணும், பன்மையாக இருக்கு. பாருங்கள், உழவர்கள் நிலத்தை உழுகின்றனர். நம்ம மேலே சொன்னோம்ல, உழவர்கள் நிலத்தை உழுகின்றனர். இங்கே உழவர்கள் பன்மையில் இருக்குதா, அங்கே நிலம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் உழுகின்றனர், நிறைய பேர் இருக்கிறான் அப்படின்னு. மாடுகள் தோட்டத்தில் மேய்கின்றன. மாடு என்பது ஒருமை. ஓகேங்களா. மாடு என்பது ஒருமை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேய்கிறதும் ஒருமை. மாடுகள் என்பது பன்மை, மேய்கின்றன அப்படின்றது பன்மை அப்படின்றத அதை பார்த்தேன். சரிங்களா. சரி, இது வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் பண்ணிவிடுவீங்க. இதுக்கு அப்புறம் தான் நீங்கள் தப்பு பண்ணக்கூடிய கொஸ்டின் வரப்போகுது. ஓகேங்களா. சரி, இப்போ அந்த ஒருமை பன்மையில் பார்க்கும்போது ஒவ்வொரு அப்படின்னு வந்துருச்சுன்னா, ஓகேங்களா, ஒவ்வொரு வரும் அப்படின்னு வந்தால் ஒவ்வொரு என்னும் சொல்லை தொடர்ந்து ஒருமை இடம்பெறும். எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொடரில் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனிதர்களும் அப்படின்னு வந்துச்சுன்னா, இந்த ஒவ்வொரு அப்படின்னு வந்துட்டாலே ஒருமையில் இருக்குதுன்னு அர்த்தம். ஒவ்வொரு வரும் அப்படின்னு வந்தால் அது பன்மையில் இருக்குது.
அந்த எழுவாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அப்படின்னு வந்துருச்சுன்னா அங்கே பயனிலையும் ஒருமையில் இருக்கும். ஒவ்வொருவரும் அப்படின்னு வந்துட்டா எழுவாயா இருக்கிறது பயனிலை எப்படி இருக்கணும்னு கேட்டால் பன்மையில் இருக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்க, ஒவ்வொரு மாணவனும் சீருடையை அணிந்திருந்தான் அப்படின்னு. இங்கே ஒவ்வொருனா ஒருமையை குறிக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே போட்டு இந்த இடத்துல வரும்போது ஒவ்வொரு மாணவனும் சீருடையை அணிந்திருந்தனார்கள் அப்படின்னா இங்கே ஒவ்வொரு அப்படிங்கிறது ஒருமை, அணிந்திருந்தனர்கள் அப்படின்னு வந்துருச்சுன்னா அது பன்மையில் போயிடும். அதனால் அது தப்பு. ஒவ்வொரு மாணவனும் சீருடையை அணிந்திருந்தான் அப்படின்னு சொல்லி வரும்போது இங்கே ஒவ்வொருன்னு வந்துட்டாலே ஒருமைன்னு ஞாபகம் வச்சுங்க. அதுபோல் ஒவ்வொருவரும் அப்படின்னு வந்துருச்சுன்னா ஒவ்வொருவரும் அப்படின்னு வந்துட்டா இது பன்மையில் முடியணும். இப்போ பாருங்கள், எடுத்துக்காட்டுக்கு ஒவ்வொருவரும் சிறப்பாக பேசினர். ஓகேங்களா? ஒவ்வொருவரும் சிறப்பாக பேசினர். ஒவ்வொருவரும் அப்படின்னா பன்மை, பேசினர்னா பன்மை, பேசினான் அப்படின்னா தான் ஒருமை. பேசினர்கள், பேசினர் அப்படின்னு வந்துட்டா அது வந்து பன்மை. இப்போ இந்த ரெண்டும் உங்களுக்கு புதுசாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த ஒவ்வொரு அப்படின்றதும் இங்கே ஒவ்வொருவரும் இது வித்தியாசம் பார்த்துக்குங்க. அதே மாதிரி அந்த தொடரில் எல்லாம், முழுவதும் இப்படின்னு வந்துட்டா அது ஒருமையில் முடிக்கணும். ஏதாவது ஒரு கூற்று சொல்லிட்டு எல்லாம் அப்படி முழுவதும் அப்படின்னு வந்துருச்சுன்னா அது ஒருமையில் இருக்கும். பார்த்துங்க. சரி, இந்த ஒருமையில் உயர்திணையில் வரும்போது எப்படி பண்ணணும், அக்ரிநிலை வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்றத மட்டும் பார்த்துங்க. உங்களுக்கு அந்த சுரேஷ் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டுக்கு நிறையா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அது பாருங்கள். இப்போ இதில் இருக்கிறது நம்ம பார்த்துப்போம். உயர்திணையில் வரும்போது ஆண் பாலாக இருந்ததுன்னா அல்லன் அப்படின்னு போடணும். உயர்திணையில் வரும்போது ஆண் பாலில் இருக்கும்போது அல்லன் போடணும். பெண் பாலில் வந்ததுன்னா அல்லல் அப்படின்னு போடணும். இது ஒருமைக்கு. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பலர் பாலில் ஆணும் பெண்ணும் அப்படின்னு வரும்போது அல்ல அப்படின்னு சொல்லணும். இது வந்து பன்மையில் வருது. ஓகேங்களா? ஆணும் பெண்ணும் சேர்ந்து வரும்போது பல பாலில் வரும்போது அல்லர். அப்போ ஆணுக்கு அல்லன் போடணும். ஓகேங்களா? உயர்திணையில் வரும்போது ஒருமை பன்மையில். பெண்ணாக இருந்தால் அல்லல் போடணும். இங்கே அன்றுலாம் வரக்கூடாது. அன்றுலாம் கரெக்ட் அப்படிங்கிறதுலாம் எதுக்குன்னா அது வந்து அக்ரிணைக்கு தான் அன்று போகணும். ஓகேங்களா? உயர்திணைனா நம்ம மனிதர்கள். ஓகேங்களா? மனிதரை தவிர்த்து மீதி எது வந்தாலும் சரிதான். உயர்திணையில் ஆணோ பெண்ணோ தவிர்த்து மனிதர்களை தவிர்த்து வேற எது வந்தாலும் அன்று தான் போடணும். அதை ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? சரி, வருகிறவன் கண்ணன் அல்லன் அப்படின்றான். வருகிறவன் கண்ணன் அல்லன் அப்படின்னு சொல்கிறான். வருகிறவன் கண்ணன் அல்லன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த வருகிறவன் அப்படின்னு சொல்கிறது ஒருத்தனை குறிக்குது. யார்? அவன் கண்ணன். முடிவு எப்படி இருக்குது? அல்லன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாடியவள் மாலதி அல்லல். பாடியவள் மாலதி அல்லல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். செல்லு கொஞ்சம் ஆடிட்டு இருக்கோம். எங்கேயோ ஆடுது, என்னடா ஓடுதுன்னு பார்க்காதீங்க. சரிங்களா? கொஞ்சம் கவனிச்சிங்க. பாடியவள் அப்படி என்பது ஒருமையில் சொல்லுது. மாலதி என்பது என்னன்னு கேட்டால் அல்லல் அப்படின்னு சொல்லுவாங்க. மாலதி என்பது ஒருத்தவங்க. ஓகேங்களா? பாடியவங்க ஒருத்தவங்க. யார்? மாலதி தான் பாடுறாங்க அப்படின்னா அல்லல் சொல்லணும். சரிங்களா? அதுவே பன்மையில் வந்தனா வந்தவர்கள் மாணவர்கள் அல்லர் அப்படின்னு போடணும். வந்தவர்கள் மாணவர்கள் அல்லர். அப்போ புரிஞ்சுக்கோங்க, உயர்திணையில் நம்ம மனிதர்கள் வரும்போது என்னன்னா, அதாவது ஆண் பாலாக இருந்தால் அல்லன் போடணும், பெண் பாலாக இருந்தால் அல்லல் போடணும். ஆணும் பெண்ணும் கலந்து வந்தாங்கன்னா அல்லர் தான் பயன்படுத்தணும். இங்கே போய் அன்றோ அல்லவோ போடக்கூடாது. அல்ல அப்படின்லாம் போட்டால் தப்பாயிரும். ஓகேங்களா? பார்த்துக்கணும். அடுத்தது அக்ரியில் வரும்போது ஒருமை என்று வந்தால் அன்று அப்படின்னு போடணும். ஒருமையில் வந்தால் அன்று, அதுவே பன்மையில் வந்தால் அல்ல. அப்போ அக்ரிணைக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டால் அல்ல போடணும் பன்மைக்கு. அந்தாண்ட ஒருமைக்கு வரும்போது என்ன பண்ணணும்னா அன்று அப்படின்னு சொல்கிறத போடணும். அப்போ அக்ரிணிக்கு தான் நீங்கள் அன்று. இப்போ ஆடோ மாடோ பறவையோ அதுக்கு வரும்போது ஒருமையில் இருந்தால் அது அன்று, அதுவே பன்மையில் இருந்தால் அல்ல அப்படிங்கிறத நான் போச்சு. இப்போ எடுத்துக்காட்டு பார்ப்போம். இது எங்கள் வீட்டு பூனை அன்று அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இது எங்கள் வீட்டு பூனை அன்று அப்படின்னு சொன்னோம். இப்போ வீடு அப்படின்றது ஓகேங்களா, இது எங்கள் வீட்டு பூனை, ஒரே ஒரு பூனை தான். அங்கே 10 பூனையோ 4 பூனையோ அங்கே வைக்கல. அப்போ அன்று போடணும். இது எங்கள் மாடுகள் அல்ல. மாடுகள் என்பது இங்கே பன்மையில் இருக்குது, அதனால் அதுக்கு என்ன பண்ணணும்? அல்ல போடணும். பூனை என்பது ஒருமையில் இருக்கிறதால அன்று அப்படின்றத பார்த்துங்க. அப்போ நமக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உயர்நிலை வரவங்களுக்கு அல்லன் அல்லல் பலராக இருந்தால் அல்லர் போடணும். ஆனால் அக்னியில் வரும்போது மனிதர்களை தவிர்த்து மீறி எது வந்தாலும் சரி தான் அன்று போடணும். ஒருமைக்கு. பன்மைக்கு என்ன பண்ணணும்னா அல்ல போடணும். நம்மளுக்கு ஒரு சில பேர் என்ன பண்ணுவோம்னா அன்று போட்டுக்கிட்டு இருப்போம். சரிங்களா? சரி, ஒருமையில் வரும்போது இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க சுரேஷ் புக்கில். தன்மையில் வந்ததுன்னா ஒருமைக்கு யான் போடணும். ஒருமைக்கு. பன்மைக்கு போகும்போது யாம் யாங்கள் போடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருமையில் நான் போடலாம். அங்கே பன்மைக்கு போகும்போது நாம் நாங்கள் போடணும். முன்னிலையாக இருந்ததுன்னா
ஒருமைக்கு என்ன பண்ணணும்னா நீன்னு சொல்லணும். பன்மையில் வரும்போது நீர், நீங்கள் அப்படின்னு சொல்லணும். அது கொஞ்சம் பார்த்துக்கணும். சரிங்களா? சரி. அதுவே படற்கை பெயரில் வரும்போது ஓகேங்களா, ஒருமைக்கு வந்து அவன் சொல்லலாம். படற்கைனா அதாவது முன்னிலை படற்கைன்னு சொல்லுவாங்க. தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு சொல்லும்போது படற்கையில் வரும்போது என்ன பண்ணணும்னு கேட்டால் ஒருமையில் வந்து பார்த்தீங்கன்னா அவன், அவள் அப்படின்னு போடணும். பன்மையில் வரும்போது அவர்கள் அப்படின்னு போடணும். இங்கே ஒருமையில் வரும்போது அது போடணும். அங்கே பன்மையில் வரும்போது அவை. இதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருப்பேன், அது கொஞ்சம் படிச்சுக்கோங்க. பிழை திருத்தம். பொது வழி அல்ல அப்படின்னு போகக்கூடாது. ஓகேங்களா? பொது வழி அன்று தான் போடணும். பொது வழி என்பது ஒருமையை குறிக்குது. அல்ல அப்படிங்கிறது என்னன்னா, இந்த அல்ல அப்படின்னு சொல்லி போடக்கூடாது, அன்று அப்படின்னு சொல்லி போடணும். பொது வழி அன்று அப்படின்னு சொல்லி போடணும். அவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி போடக்கூடாது. அவர்கள் என்பது பன்மையை குறிக்குது, உயர்தி நிலை. இந்த பொது வழி வந்து அக்ரிணையில் வரக்கூடியது. ஓகேங்களா? பொது வழி என்பது ஒருமையை குறிக்குது, அதனால பொது வழி அன்று அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? பொது வழி ஒரே ஒரு வழியை சொல்கிறான், 10 வழி அங்கே கிடையாது. ஒரு வழிக்கு வரும்போது அக்ரிணியில் ஒருமைக்கு என்ன சொல்லி வச்சிருக்கிறோம், அன்று சொல்லி வச்சிருக்கிறோமா. அப்போ என்ன போடுவாங்க நிறைய பேர், இது பொது வழி அல்ல அப்படின்னு போடுவாங்க. அது தவறு. ஓகேங்களா? பொது வழிகள் அப்படின்னு வந்தால் தான் நீங்கள் அல்லக்கு போடணும். ஓகேங்களா? பொது வழி அன்று. அவர்கள் என்பது உயர்திணையில் வர்றது, அவர்கள் அல்ல அப்படின்னு போடக்கூடாது. உயர்திணையில் வரும்போது அவர்கள் என்பது பன்மையில் இருக்கிறதால அல்லர் அப்படின்னு போடணும். இதை ரெண்டை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்கள் ஆன்சர் கொடுத்துடலாம். ஓகேங்களா? அதாவது அக்ரிணைக்கு தான் அல்ல அன்று போடணும், நமக்கு என்ன பண்ணணும், அல்லர் அல்லல் அல்லன் அப்படின்னு நம்ம போடணும். ஏற்கனவே பார்த்தாச்சு. அப்போ பொதுவை என்பது ஒருமை. இது கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்க. சரிங்களா? பொது வழி அன்று அப்படின்னு சொல்லி போடணும். ஓகேங்களா? இங்கே நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இங்கே அக்னியில் வந்து பன்மைக்குன்னா அல்ல, ஒருமைக்கு தான் அன்று கொடுத்துருக்குறோம் அப்படின்றத பார்த்துக்குங்க. சரிங்களா? அப்போ பொது வழிகள் அப்படின்னு வந்தால் தான் பொது வழிகள் அப்படின்னு வரும்போது பொது வழிகள் அல்ல அப்படின்னு சொல்லி போடணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு கேட்டால் பொது வழி அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தப்பு, பார்த்துங்க. அதே மாதிரி அவைகள் அப்படின்னு சொல்லிட்டு போடக்கூடாது, அவை போடணும். அதுகள் போடக்கூடாது, அது போடணும். எனது மகன் சொல்லக்கூடாது, என் மகன் சொல்லணும். ஒரு ஊர் அப்படின்னு போடக்கூடாது, ஓர் ஊர் அப்படின்னு போடணும். நாட்கள் அப்படிங்கிறது தப்பு, நாள்கள் அப்படின்னு போடணும். சில அறிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க, அறிஞர் சிலன்னு போடணும். அவன் அல்ல அப்படின்னு போடக்கூடாது, அவன் அல்லன் நம்ம மேலே பார்த்தோம். அவள் அல்ல அப்படி போடக்கூடாது, அவள் அல்லல் போடணும். யான் தாம்னு போடக்கூடாது, யான் தான் தான் எழுதணும். அவை தான் ஓடின அப்படின்லாம் எழுதக்கூடாது, அவை தாம் ஓடின அப்படின்னு எழுதணும். எல்லாம் கொஞ்சம் நார்மலாக வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி.